சொல்றாரு. அந்த ஃபோன் முதல்ல ஆஃப் பண்ணு. அமிதாவை அங்கே கூட்டிட்டு வராமல் அந்த ஃபைட் நடக்காது, சாரோட சீக்வன்ஸ் இருக்காது. ஸோ அதனால அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம சீன் தூக்க மாட்டாங்க அப்படின்னு. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? அது ஃபர்ஸ்ட் வந்து ரிஹர்சல் பக்கம் பின்னாடி தான் போட்டு இறங்கினேன். அப்போ அதில் ஃபைட்ரு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வருவான்ல அப்படின்னு நிறைய வச்சுட்டு விஜய் சார் வந்து இப்படி குத்துவார்ல இப்படி குத்தி அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். அவன் வந்து பாய் நீ வந்து மசா வர ஒரு மாதிரி உனக்கு பில்டப் ஷாட்லாம் இருக்குது வீலிங்லாம், நீ எதுக்கு பின்னாடி போட்டு இறங்குற, ஃப்ரண்ட்ல போட்டு இறங்கு காலை அப்படின்னு வினோத் தான் ஐடியா கொடுத்தது. உட்காந்து அந்த மொமெண்ட் பார்க்கும்போது நம்ம அந்த டான்ஸு அது எல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ண முடியுது. ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இதான கடைசி தடவை அப்படின்ற மாதிரி இருக்கு. FDFS அஃப்கோர்ஸ் நடக்க தான் போகுது. ரஜினி சார், அஜித் சார், ஸோ அவங்க FDFS, கமல் சார், ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் SK ப்ரோ எல்லாம் FDFS நடக்க தான் போகுது. ஆனால் தளபதியோட FDFS வந்து இனிமேல் இருக்காது. நாளைக்கு நான் எப்போ வேணா எடுத்து காட்டலாம் யார்கிட்ட வேணாம். ஏன்னா இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க என்ன இப்போ எம்ஜிஆர் சார் சிஎம்மாக இருந்தார், ஸோ அந்த இதெல்லாம். ஸோ இப்போ அது மாதிரி இப்போ விஜய் சார் வந்து சிஎம்மாக இருக்காரு. நாளைக்கு நம்ம ஃபியூச்சரில் வந்து சாரோட நானும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அது ஒரு குடுப்பனை எனக்கும் இருந்திருக்கு. ஃபுல் ஆன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நானுங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு கூட ஆக்டர் ஷாகுல் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா நீங்கள் கேட்பீங்க, நான் கேட்பேன். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும். ஸோ இந்த ஜூலை வந்து ஒரு கிரேட் மந்த்தாக உங்களுக்கு வந்து மாறி இருக்கு. ஆரம்பத்தில் டார்க், எண்டில் வந்து ஜனநாயகனோட ஒரு மீல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. எப்படி ஃபீல் ஆகுது? சொல்லப்போனால் இந்த 2 படமுமே நான் ரொம்ப வெயிட் பண்ண ஒரு படம். டார்க்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 2 years வெயிட் பண்ண படம். அதுவுமே ஒரு 1 year முன்னாடியே ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1 year வெயிட் பண்ணது. ஜனநாயகன் அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும், ஆமாம், அதுவுமே வெயிட் பண்ண படம். ஸோ நான் இப்படி வந்து இந்த சினாரியோ அமையும்னு நினைக்கல. என்னென்னா டார்க் வந்து டக்குன்னு ஜனநாயகன் வரும், மந்த் ஸ்டார்டிங் டார்க்கு மந்த் எண்டு ஜனநாயகன் அப்படி முடியும்னு நான் நினைக்கல. பட் அப்படி நடந்ததில் ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். ஆனால் இப்போது நம்ம வாய்ப்பு தேடி இந்த ஆடிஷன்ஸ் எல்லாம் ஓடி இந்த ஒரு ஏரியாக்குள்ளே, எக்ஸாம்பிளுக்கு வலசரவாக்கக்குள்ளே எத்தனையோ வருடங்கள் மாதங்கள் சுற்றி இருப்போம். ஆனால் ஒரு நடிச்சுட்டு நம்ம படம் பார்த்துட்டு அதே ஏரியாவுக்குள்ளே வரும்போது எப்படி இருக்காது? ஆக்சுவலாக வந்து காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே ஆடிஷன்ஸ் வயலால் தான் பண்ணேன். ஸோ ஈவினிங் ஷிஃப்ட்டு, மார்னிங் ஷிஃப்ட்லாம் வந்து இங்கே பிரசாத் லேப் இருக்குல்ல, இங்கே தான் வந்து உட்காந்துருப்பேன். என்னென்னா வந்து அப்போ விஜய் டிவியிலேருந்து கலக்க போதியார் அந்த மாதிரி நிறையா ஷோஸ்லாம் நடக்கும். ஸோ அதில் ஆடியன்ஸாக போய் உட்காந்துருந்துருக்கேன், அப்படிலாம் இருந்திருக்கேன். ஸோ அதுக்கு பிரசாத் லேப்க்கு ஆப்போசிட்டில் இப்போ அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டிட்டாங்க. அப்போ பில்டிங் நடந்து அங்கே வந்து நான் கைதி ஆடிஷன் அட்டன் பண்ணேன். ஓகே. ஸோ இந்த சரௌண்டிங்கில் நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து டக்குன்னு கைதி ஞாபகம் வச்சு சொன்னேன். ஸோ அது எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம டார்க்குக்கு வந்து இங்கே ப்ரெஷ் ஷோ நடந்துச்சு பிரசாரில். ஸோ அதுக்கு வந்து ப்ரெஸ் பீப்புள் எல்லாரையும் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு. ஆனால் வந்து என்னென்னா இன்னும் நம்ம நிறையா பண்ணணும் இது அப்படின்ற ஒரு தாட்டு மட்டும்தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இது முடிஞ்சிருச்சு, டார்க் ஜர்னல் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்தடுத்து இன்னும் நிறையா பண்ணணும். இது ஒரு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி தான். இதை வச்சு ஓகேடா நம்மளுக்கு ஏதோ நடக்குது, இன்னும் நீ ட்ரை பண்ணுறா, இன்னும் ட்ரை பண்ணு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி மெசேஜஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, நல்லா பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ஓகே நம்மளுக்கு இவ்வளோ பேர் நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இது கிடைக்கும் போது கொஞ்சம் சோர்வாக இருந்தோன்னா ஒரு பூஸ்ட், இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடலாம். ஆமாம், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி. ஆனால் இப்போ ஜனநாயகன் தேட்டரில் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு கலக்கவே கொடுத்துருச்சு. ஏன்னா மெயினாக கடைசி படம். ஆமாம், பார்ட் ஆஃப் தளபதிஸ் லாஸ்ட் மூவ், லாஸ்ட் டான்ஸ் எப்படி இருந்தது? அது அங்கே உட்காந்து அந்த மொமெண்ட் பார்க்கும்போது நம்ம அந்த டான்ஸு அது எல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ண முடியுது. ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் இதான கடைசி தடவை அப்படின்ற மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் ரீரிலீஸ் நடக்கும் கண்டிப்பாக ஒரு படங்கள், ஏன்னா அப்படி போட்டாலும் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஆனால் அவர் புதுசாக அவர்கிட்ட இருந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் நிறையா பண்ணலாம். அவர்கிட்ட அந்தளவுக்கு அவர் எனர்ஜி அவரோட இதை யாருமே மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு வருத்தம் தான். ஏன்னா FDFS அஃப்கோர்ஸ் நடக்க தான் போகுது. ரஜினி சார், அஜித் சார், ஸோ அவங்க FDFS, கமல் சார், ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் SK ப்ரோ எல்லாம் FDFS நடக்க தான் போகுது. ஆனால் தளபதியோட FDFS வந்து இனிமேல் இருக்காது. நிறைய FDFS போயிருக்கேன். அவர் படம் மெர்சல்லாம் வந்து நாதபுனின்னு ஒரு தேட்ரு, அது ஃபஸ்ட்டு ஷோ டிக்கெட்லாம் எடுத்து நைட்டுலாம் தூங்கலை, 4 மணிக்கே போயிட்டோம் அந்த தேட்டருக்கு. ஸோ ஆனால் ஃபஸ்ட் ஷோ இதாக ரிலீஸ் ஆகலை, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே நாதமுனியிலேருந்து சங்கம் வந்து சங்கமில் போய் பார்த்தேன். ஸோ சர்க்கார் படம் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கோம். எல்லாமே வந்து இங்கே மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கோம். இனிமேல் அந்த ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு நினைக்கிறப்ப எல்லார் மாதிரியும் வருத்தம் தான். உங்களுக்கும் வருத்தம் இருக்குல்ல? எவ்வளோ பெரிய வருத்தம். அது கண்டிப்பாக
நாட் ஒன்லி ஃபார் அஸ், தமிழ் சினிமாக்கே பெரிய ஒரு வருத்தமாக தான். ஆனால் ஒரு பாயிண்ட் தான், நம்ம இவ்வளோ நாள் பார்த்தேன், இவ்வளோ படங்கள் நான் நிறைய சொல்கிறேன். இப்போ மெர்சல்லேருந்து ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், கோட் வரைக்கும். நான் பைரவா மட்டும்தான் அட்டன் பண்ணல, ஸோ நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ அவரோட அந்த கடைசி படத்தில் அந்த படம் பார்க்கும்போது நம்மளும் அதில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது லைஃப் லாங் எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். நாளைக்கு நான் எப்போ வேணால் எடுத்து காட்டலாம், யார்கிட்ட வேணாம், என்ன மெமரியாக மாறி. ஏன்னா இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க, என்ன இப்போ எம்ஜிஆர் சார் சிஎம்மாக இருந்தார், ஸோ அந்த இதெல்லாம். ஸோ இப்போ அது மாதிரி இப்போ விஜய் சார் வந்து சிஎம்மாக இருக்கார். நாளைக்கு நம்ம ஃப்யூச்சரில் வந்து சாரோட நானும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அது ஒரு கொடுப்பனை எனக்கும் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம். கண்டிப்பாக. ஆனால் இப்போது நீங்கள் 2 pillars ஆஃப் தமிழ் சினிமாவோடையும் ஒர்க் பண்ணிட்டீங்க. ரஜினி சாரோடையும் வந்தாச்சு, அதுவும் அவருக்கு கூட தனி சீனே கிடச்சிது. இங்கேயும் வந்து விஜய் சார் கூட பண்ணியாச்சு. 2 pillars. நீங்கள் காமன் ஃபேக்டராக இவங்க 2 பேருக்கு இந்த விஷயத்தை நான் பார்த்தேன் நீங்கள் நினைக்கிறது? 2 பேர்ட்டுமே காமன் ஃபேக்டராக பார்த்தது வந்து ரஜினி சார் வந்து நான் ரஜினின்னு செட்டில் காட்டிக்கல, விஜய் வந்து நான் விஜய் தான் அப்படின்ற செட்டில் காட்டிக்கல. அவங்க ரொம்ப வந்து நம்மளுக்கு அடாப்ட் ஆகி நடந்தாங்க. ரஜினி சாரும் அதே தான். ஸோ அந்த சீன் முடிஞ்சோன்னே வந்து என்னையை கூப்பிட்டு என்ன நல்லா பண்ணப்பா, அது ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான், ஆனால் நீ அவருக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் என்னை கூப்பிட்டு அதை சொன்னார். சொல்லிவிட்டு பரவாயில்ல நான் சொன்னேன் சார் ஒரு சின்ன டைலாக் தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நர்வஸ்னஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டீங்க, ஃப்ரெஷர் மாதிரியே தெரில எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சார் எல்லாமே இருந்துச்சு ஆனால் நான் காட்டிக்கல அப்படின்னேன். காட்டிக்கக்கூடாது, அப்படின்னா நம்மளாம் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சார். இப்போ அவர் வந்து அதை சொல்கிறாரு, அதெல்லாம் காட்டிக்காமல் இருக்கனால தான் நம்ம ஆக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ நம்மளை வந்து அந்த கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் சார் வந்து எனக்கெலாம் அந்த மொமெண்ட் அவரோட பேசினது, அவர் பக்கத்தில் உட்காந்து இருந்தது, அவர் நடித்ததை பார்த்து எதுவுமே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை வெளியில், நம்ம அந்த செட்டை விட்டு வெளியில் வந்துட்டா அவரோட பவரே வேறு. ஆனால் நமக்குள்ளே அவர் நம்மள்கிட்ட கூப்பிட்டு பேசும்போது, என்கிட்ட பேசும்போது, ஸோ அதுதான் அவங்க 2 பேர்ட்டையுமே நான் நோட்டீஸ் பண்ணது. 2 பேருமே வெளியில் பெரிய ஆளுமை, ஆனால் வந்து உள்ள அவங்க அதுன்னு காட்டிக்கவே மாட்டாங்க, நம்மளோட அடாப்ட் ஆகி நடந்தாங்க. கண்டிப்பாக. அதுவும் இந்த உங்களுடைய சாதாரண ஒரு எந்திரிக்கிற ஷாட்டுக்கு வந்து ரஜினி சார் பாராட்டினது, அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது? ரஜினி சார் சொன்ன விஷயம் என்னவா இருந்தது? நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு அவர் கூப்பிட்டு பேசுவார்னு. ஆனால் வந்து அவர் கூப்பிட்டு பேசிட்டு அதை நானே இது பண்ணல, அந்த பீன் பேக்லேருந்து ஸ்பீடாக அப்படி எந்திரிச்சதெல்லாம் நம்மளுக்கு நோட்டீஸ் ஆகலை. டக்குனா ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துட்டு எந்திரிக்கும் போது நானும் எந்திரிச்சேன். அவர் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, இல்லை பீன் பேக்கில் இருந்து கஷ்டம் எந்திரிக்கிறது, நீ எப்படி ஸ்பீடாக எந்திரிச்சிங்க, டக்குன்னு எப்படி எந்திரிச்சிங்க அப்படின்னு கேட்டார். டக்குனுங்கிற வார்த்தைக்கே அவர் தான் வந்து மீனிங்கு. சரன்னு அவர் பண்ணாத ஆக்ஷன்ஸ் கிடையாது. அவர் நம்மள்ட்ட வந்து நீ ஸ்பீடாக பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஒரு எனக்கு அதெல்லாம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. எப்பயுமே மனசுலையும் மைண்ட்லையும் எல்லாத்துலேயுமே இருக்குது. இன்னும் என் பார்வையில் அவரை நான் பார்த்தது அப்படியே இருக்குது கண்ணில். கண்டிப்பாக. ஆனால் இப்போது விஜய் சார் ஜென்ரலாக நம்ம வந்து சொல்லுவோம், ஒருத்தரோட நடித்தா அதை வந்து செரிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது. விஜய் சார் கூட நடிச்சாச்சு, அவர் கூட பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், என்னவா இருந்தது ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எல்லாமே ஞாபகம் இருக்குது. அது எப்படி மறக்க முடியும்? ஒரு ஈச் மூமெண்ட் அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு டே பேசினதுலேருந்து எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைட் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, அந்த 4 பேரை அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். அது முடிச்சுட்டு சார் வந்து இப்படி நடந்து போனார். அப்போது வந்து இப்படி கிராஸ் ஆகி போகும்போது என்கிட்ட வந்து ஹாய் ப்ரோ இப்படின்னு வச்சார். எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க, நம்ம அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எக்ஸைட்மெண்ட்டில், ஏன்னா அவங்க அங்கே ஒரு ஜோனில் இருப்பாங்க, நம்மளும் ப்ரொஃபஷனலாக நம்மளும் இருந்துட்டு போயிடணும் சொல்லுவாங்க. பட்டு நான் என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் அவர் பண்ணுறது நம்மளால் அதை பார்க்காம இருக்க முடியாதுல்ல, அவர்கிட்ட வந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். திரும்ப அந்த மொமெண்ட் நடக்குமான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவரும் அப்பப்போ ஒரு நோட்டீஸ் பண்ணுவார், அவரே என்னை பார்ப்பார். இப்போ நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தால் என்னை பார்க்குறீங்களே நீங்கள், அது மாதிரி அவரும் பார்ப்பார். அப்படி தான் நான் நினச்சேன். 5ஆவது நடி போகும்போது ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி வச்சார். எனக்கு பயம் வேறு, ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. அதோட நானும் அவர் வச்சுருந்தாலும் நானும் ஹாய் சார் அப்படின்னு சொல்லி வச்சேன். சொன்னே 4 நாள் உங்களை பார்க்குறேன், என்ன நானே பேசணும்னு நினப்பேன், பட் எதுவும் மறந்துட்டு போயிட்டேன் சாரி அப்படின்னு. சார் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, கை கட்டியிருந்தாலே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம்மா, எனக்கு ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது, அதான் வந்து பேசுகிறேன் அப்படின்றாரு. எனக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியலை. அதுவும் நான் இல்லை சார் இப்போ தான் இந்த படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அவர் நினச்சா அதோட அவர் போயிருக்கலாம், ஏன்னா அவர் நினச்சி வந்து இப்போ பேசுகிற பர்சன் நான் கிடையாது. அஃப்கோர்ஸ் அவர் நினச்சா அதோட போயிருக்கலாம், ஆனால் அதோட அவர் உடலை. என்கிட்ட வந்து சரிப்பா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதோட நான் என் பேர் ஷாவுல் சார்னு சொல்லி, என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு படத்தையும் கேட்டுட்டு, அந்த படத்தில் என்னென்ன சீன்னு கேட்டார். டாடா, ஜெயிலர், அன்னபூர்ணி என்னென்ன சீன்னு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் அது எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டு,
ஸோ அதுக்கப்புறமா நானும் லோயலாக தான் சார் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக ஒரு உளருவோம்ல, நம்மளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது, சஸ்பென்ஸாக ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல், யூ ஆர் வெரி நைஸ்னு சிவாமன சக்தியிலன்னு பேசிக்கிட்டு இருப்பார்ல, சந்தானங்களை டேய் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டு தான். ஸோ அவர்கிட்ட உளறிட்டு இருந்தேன். அந்த மாதிரி உளர்ன மொமெண்ட்ஸ் நிறையா அவரோட இருக்குது. கண்டிப்பாக. ஆனால் இப்போது ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு பெரிய படங்கள் நடிக்கும் போது ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, நம்மளுடைய சீன் எந்த இடத்துல போகும் எப்போ போகுங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாச்சா, இந்த மாதிரி ஒரு இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன விஷயம் நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்குறது வந்து மேபி படம் வரும்போது நம்ம சீன் எடிட்டில் போயிருமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சான்னு கேட்குறீங்க, கரெக்டாக? ஆமாம். எனக்கு வந்து அந்த பயம் இருந்துச்சு. ஆனால் என்னன்னா, நான் அதனால தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஏடிஸ்டெல்லாம். ஸோ அவங்க வந்து இல்லைடா இப்போ எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன். அது ஏன்னா வந்து நம்மள்ட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க, என்ன பண்ணுறோம், அங்கே யார் வரப்போகிறா எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா ப்ரைவேட்டாக தான் இருக்கும், அங்கே போய் நம்மளாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா ஒரு விஷயத்தை நான் அவரை மமிதாவை அங்கே கூட்டிகிட்டு வராமல் அந்த ஃபைட் நடக்காது, சாரோட சீக்வன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம சீன் தூக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நிறைய சீன்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் எனக்கு வந்து வருமா ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு படத்தில் பார்த்தா தெரியும், குட்டி குட்டி மாண்டேஜஸ் தான். டிஜேவும் அமிதாவும் நிற்கிறப்ப நானும் மோனிஷாவும் கீழேன்னு பேசிகிட்டு இருப்போம், அது ஃபோக்கஸ் அவுட்டில் இருக்கும். அப்புறமேட்டு அவர் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப பின்னாடி நிற்போம் நானும் மோனிஷாவும் பேசிட்டு. ஸோ அது மாதிரி ஒரு ட்ராக் ஒன்று. ஸோ அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரில, அது எப்படி வேணால் நடக்கலாம் அப்படின்னு. அந்த கிளாஸ் ரூம் சீனும் வந்து எனக்கு அது டவுட்டு தான். இப்போ ஃபஸ்ட்டு சீனே அதான், நான் வந்து சுரேஷ்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது ஆனால் இந்த போர்ஷன் நம்மளுக்கு கன்ஃபார்ம் படத்தில் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, எனக்கு எடுத்தது எல்லாமே அந்த இடத்துல வச்சுட்டாங்க. எடுத்தது எல்லாமே வந்துச்சு. அந்த சீன் வந்துரும்னு எனக்கு தெரியும், அதில் நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபைட் அங்கே நடக்குது, ஒரு 20 நாள் நான் கூட்டிகிட்டு வந்தால் தானே அங்கே நடக்கும். ஸோ அதனால் அது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பாக. ஆனால் இப்போ வினோத் சாரோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது அவர் வந்து அந்த பெருசாக அந்த ப்ரெஷராக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. ஓகே நான் ஒரு படம் எடுக்கிறேன், அது என் படங்கிற ஒரு ஜோன் தான் இருந்தது. செட்டில் எப்படி இருந்தார் வினோத் சார்? செட்டில் வந்து எப்படின்னா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல சார் வந்து ரொம்ப ரிசர்வ்டு, கொஞ்சம் ரொம்ப பேச மாட்டார் அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் அவர் ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தார். ஆனால் ஏதோ ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் செட்டில். மார்னிங் அவர் தான் சீக்கிரமாகவே வந்துடுவார், இந்த லேட்டாக எதுவுமே கிடையாது, ரொம்ப நார்மலாக வந்துடுவார். ட்ராக் பேண்ட் டிஷர்ட் தான் போட்டுப்பார். வந்துட்டு அவர் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருப்பார், காலையிலேயே செட் பண்ணி எல்லாமே செட் பண்ணிடுவார். இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோம் எல்லாமே அவர் செட் பண்ணிடுவார். ஸோ குனிஞ்சிட்டே தான் நடப்பார். இப்போ நம்மளாம் இப்போ அவர் போகும்போது சார் குட் மார்னிங் அப்படின்னு கூப்பிட்டா தான் நிமிந்து பார்த்து குட் மார்னிங் அப்படி குட் மார்னிங்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதே மாதிரி லஞ்செலாம் வந்து சில டைம் பிரேக் இல்லாமலாம் ஷூட்லாம் போயிருக்கு சம்டைம்ஸ் என்ன. ஸோ அப்போலாம் வந்து அவருமே எதுக்குமே மூவ் ஆன் ஆக மாட்டார். லஞ்ச் வந்து அவர் எப்போ போகிறாருன்னே எனக்கு தெரியல, இதான் உண்மை. நான் கூட லஞ்சு போயிட்டு வருவோம், அவர் நான் லஞ்சு போகும்போது இருப்பார், போயிட்டு வந்து பார்த்தாலும் இருப்பார். அவர் எப்போ போயிட்டு வர்றாரு, எந்த பிரேக்கில் லஞ்சு போயிட்டு வர்றாருன்னு எதுவுமே தெரியாது. ஸோ அதே மாதிரி கிளம்புறப்பையும் லாஸ்ட்டாக ஃபைனலாக அவர் கிளம்புவார். ஸோ ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பார், திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். அவரும் சத்யன் அண்ணன் கேமராமேன் 2 பேருமே பேசிகிட்டே இருப்பாங்க. எனக்கு சத்யன் அண்ணன் முன்னாடியே தெரியும், ஏன்னா அன்னபூர்ணியில் அவர் தான் கேமராமேன். ஸோ எனக்கு அந்த அண்ணன் அங்கேயே பழக்கம். ஸோ நான் வந்து சத்யன் அண்ணன்ட்டெல்லாம் ஜென்ரலாக பேசுவேன், ஜாலியாக பேசுவேன். ஸோ இப்படி தான், ரொம்ப பேச மாட்டார் வினோத் சார். ஆனால் வந்து நம்ம கரெக்டாக அவர் ஒர்க்கில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட்டாக இருப்பார் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனால் வினோத் சார்கிட்ட திட்டு வாங்குறீங்களா நீங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம் ப்ரோ, அது என்னென்னா 2 தடவை திட்டு வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து இந்த பணம் வாங்குவேன்ல, ஆமாம், அப்போ வந்து பணத்தை இப்படி பண்ணிவிட்டு வச்சிட்டேன். அது வந்து ஆக்சுவலாக ஏதோ ஒரு எரர் ஆகிடுச்சு அந்த இடத்துல. ஸோ அதனால் அது 1 மோர் போச்சு திரும்ப. அது என்ன எரர் நம்மளுக்கு தெரியல, 1 மோருன்ட்டாங்க. இதுமாதிரி நல்லா பண்ணடா, அதே மாதிரியே பண்ணு, திரும்ப ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே பண்ணு, பணத்தை தடவி கொடு அப்படின்னாரு. நம்ம தடை கொடுனா நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம இது தானே தடை கொடுன்னு நினைப்போம். ஸோ நான் வந்து பணத்தை வாங்கிட்டு இப்படி பண்ணேன். அதில் ஒரு டேய் ஃபஸ்ட்டு நல்லா தானே பண்ணேன், பணத்தை தடை கொடுறா அப்படின்னாரு. திரும்ப 2வது டேக் வந்து பணத்தை வாங்கிட்டு இப்படி பண்ணேன். அப்புறமேட்டு தான் ஏடிஸ் வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, நீ ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிலடா, அதுதான் அவர் அப்படி மீன் பண்ணுறாரு, நல்லா அப்படி பண்ணுன்னு சொன்னார். அந்த 2வது டேக் வாங்கும்போது தான் திட்டு வாங்கினேன், டேய் மடையா கரெக்டாக தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமேட்டு அது பண்ணோன்னே அந்த டேக் ஓகே வேணா, இதை தாண்டா கேட்டேன், ஃபஸ்ட்டு இப்படி தானே பண்ணேன், சூப்பராக பண்ணேன், இதை தான் வந்துட்டு நான் முதலே கேட்டேன், அது முதலே பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த பைக்கில் இருந்து இறங்கும் போது என்னாச்சுன்னா, அந்த கத்தியில் அவர் குத்துவார் வஜ்ரங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது எடுக்கும் போது என்ன ஆயிடுச்சு, எனக்கு மானிட்டர் மாதிரி பார்த்தாங்க. அப்போ பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, குத்துனது வந்து அவர் குத்துனது எனக்கு இங்கே வலிச்சிருச்சு. அது ஏன்னா பாதி கத்தியாக இருக்கும், அது வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொஞ்சம் இருந்துச்சு போல், எனக்கு வலிச்சிச்சு.
அதோடு நான் சொன்னோன்னே எனக்கு ஃபைட்டர் டீம்லேருந்து அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்தாங்க பைக்கில் கட்டிக்கிறது. அது டேக்கப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பைக்கை ஒட்டி இறங்கினோன்னே இப்படி பெருசாக வந்துக்குச்சு. அந்த இது ஒட்டி இருந்தது இப்படி வந்துருச்சு. அதோட அது சட்டையில் தனியாக தெரிஞ்சிச்சு. அதனால ஒரு டேக் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு திட்டினாரு, டேய் யாரா அவனுக்கு அதை கொடுத்தது மடையா, யார் கொடுத்தது, இதை யாராவது விற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த டேக் எடுத்தாங்க. ஆனால் நம்ம இப்போ நான்லாம் வந்து ஒரு இதே கிடையாது, அவர் சொன்னதை பண்ணிட்டு போயிடணும். நான் வந்து இந்த கால் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டு இறங்குவேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பைக்கில். அது ஃபஸ்ட்டு வந்து ரிஹர்சல் பக்கம் பின்னாடி தான் போட்டு இறங்கினேன். அப்போ அதில் ஃபைட்ரு ஒருத்தர் ஃபஸ்ட்டு வருவான்ல, முடி நிறைய வச்சுட்டு விஜய் சார் வந்து இப்படி குத்துவார்ல, இப்படி குத்தி அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். நான் பாண்டியன் மாஸ்டர்கிட்ட கிளாஸ் போகும்போது, ஸோ அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் வினோத். அவன் வந்து பாய் நீ வந்து மாசா வர ஒரு மாதிரி உனக்கு பில்டப் ஷாட்லாம் இருக்குது வீலிங்லாம், நீ எதுக்கு பின்னாடி போட்டு இறங்குற, ஃப்ரண்ட்டில் போட்டு இறங்கு காலை அப்படின்னு வினோத் தான் ஐடியா கொடுத்தது. அவனுக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதோட அவன் கொடுத்தோன்னே நான் போய் கேட்டேன் அனலரசு மாஸ்டர்கிட்ட, மாஸ்டர் இந்த மாதிரி காலை ஃப்ரண்ட்டில் போட்டு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிலப்பா, நீ டைரக்ஷன் டீமில் கேட்டுக்க அப்படின்ட்டார். ஏடிஸ்ட்டை போய் கேட்டேன். அவங்க வந்து தெரிலடா நெல்லி கேட்டு சொல்கிறேன். அப்புறம் வினோத் சார் இருந்தார். அதோட அவர் என்னப்பா அப்படின்றாரு. இல்லை சார் நான் இந்த மாதிரி காலை ஃப்ரண்ட்டில் போட்டு இறங்குவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ பண்ணிடுவியா, டேக் வாங்க மாட்டியா அப்படின்றாரு. இல்லை டேக்லாம் வாங்க மாட்டேன், பண்ணிடுவேன். அதோட அதே மாதிரியே போய் பண்ணிட்டேன். ஸோ அதையும் எனக்கு அவர் கொடுத்தாரு. நினச்சாட்டே நார்மலாக இறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த ஃப்ரீடம் அவர் கொடுத்தாரு. நம்ம பண்ணது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் அது நம்ம கண்டிப்பாக அது கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம். ஏன்னா வந்து நார்மலாக இறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அவர் வந்து பண்ணுறா அப்படின்ட்டாரு.